யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய பெரியவிளான் பகுதியில் அமைந்துள்ள காணி தொடர்பில் தற்போது பல பிரச்சினைகள் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பலவிதமான காணொளிகள் வெளியாகி பேசுபொருளாக மாறியுள்ள நேரத்தில் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்ட பகுதிக்குரிய பிரதேச சபையினுடைய தவிசாளர் இந்த விடயம் தொடர்பாக அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் அவருடைய சபை உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய காணி என நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவ்வாறு பாதனிய செடி மற்றும் பற்றை காடுகள் இருக்கின்ற பட்சத்தில் அதனை சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் விதமாக சிவப்பு அறிக்கையை ஒட்டுகின்ற செயற்பாடுகளை பிரதேச சபை மேற்கொள்ளும் என குறிப்பிட்ட நிலையில் இது தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய சமூக ஊடகத்தில் இவ்விடயம் தொடர்பாக தெரிவிக்கின்ற போது தனக்கு வடமாகாணத்தில் 41 ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் இருக்கின்றது, அது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்த விடயத்தில் வேண்டுமென்றே அரசியல் ரீதியான நோக்கத்தில் சில செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள். சிலருடைய தூண்டுதலின் அடிப்படையிலும் அவர்களுடைய கட்டளையினுடைய அடிப்படையிலும் சில்லறைகளாக செயற்படுகின்ற சிலர் இவ்வாறான சதி நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் தன்னுடைய இந்த காணியில் இவர்கள் இவ்வாறாக சில அநாகரிகமான சட்ட நடவடிக்கைகளை எவ்விதமான முன்னறிவித்தலும் இல்லாத நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய காணிக்குள் கால் வைத்தால் அவர்கள் மீது வெடிவிழும் என்ற ஒரு எச்சரிக்கையினையும் தனது சமூக ஊடகத்தினூடாக அவர் முன்வைத்துள்ளார். எனவே தன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளதாகவும் இந்த விடயம் தொடர்பாகவும் வழக்குகள் உள்ளதாகவும் மேலும் இதனை சட்ட ரீதியான முறையில் அணுக வேண்டும் எனவும் இது தொடர்பாக தான் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப் போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பிரதேசபை தவிசாளர் உட்பட பாதிக்கப்பட்ட அந்த பெரியவிளான் பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இது தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி ஒன்றினையும் அந்த பகுதியில் உள்ள அந்த காணியினால் பாதிக்கப்பட்டவர்கள் வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக அந்த காணியிலிருந்து விசஜந்துக்கள் மற்றும் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதாகவும் பாம்புகள் தம்மை நோக்கி வருவதாகவும் சில குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாம்பை கொண்டு வந்து காட்டினோம். செத்த பாம்பு வேலியோ இப்படி பத்தியோண்ட வேலியோ மூட்டு குடும்பத்துக்கு இது பாம்பு போகுதாங்க. இல்ல அது உண்மையா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா காணிதானா உறுதிப்படுத்தப்பட்ட காணியா? அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாக்கு நாங்கள் கடிதத்தை போட்டு விடுவோம். கடிதத்தை போடுவோம். அவர் தான் எடுக்க பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தான் எடுக்க வழக்க போடுன்றார். பாராளுமன்ற உறுப்பினர் அது மற்ற ஒரு விஷயம், அது பாராளுமன்ற உறுப்பினருடைய காணியான்னு முதல் பார்க்கணும். அதை உறுதிப்படுத்துங்க. அது அப்படி செய்தால் அது உண்மையாக பிள்ளைதான். ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக நிறைய விஷயத்தை கலைக்கிறார். டிசிசி மீட்டிங்ல எல்லாம் பாதினியை வேண்டாம் உடனே வழக்க போடும் ஒரு டாக்டர் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறார். ஆனால் படிக்கிறது தேவார முடிக்கிறது கோயிலா இருக்கிறாரு. அப்ப அது உண்மையா இருந்தா அதுக்கு நாங்க ஒன்னு ரெட் நோட்டு சொட்டி விடுவோம். கொண்டு வாங்க, அது சொல்லுங்க. ரெட் நோட்டு சொட்டி விடுவோம் காணிய. அந்த காணிக்கு எந்த காணின்னு சொல்லுங்க. நாங்க ரெட் நோட்டு சொட்டி விடுறோம். அதான் நான் ஒட்டி விடுறேன். ரெட் நோட்டு ஒட்டி விடுறேன் நாளைக்கு. திங்கக்கிழமை நோட்டீஸ் சார் ஒட்டி விடுறேன். திங்கக்கிழமை நோட்டீஸ் ஒட்டி விடுறேன். சரி. காணி பெரியவளாக இருக்கின்றார்கள். அந்த காணியால் அங்கு அந்த காணிக்கு அருகில் வசிக்கின்ற மக்களுக்கு பல்வேறு விதமான இடர்கள் ஏற்படுகின்றதா தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறான இடர்கள் ஏற்படுகின்றது, அதுக்கு தான் நடக்கப்போகிற நடவடிக்கை என்ன? இல்லை, இதில் நாங்கள் ஒரு விடயத்தை சரியாக சிந்திக்கணும். அந்த காணியில் 4 மாடி கட்டடம் கட்டப்படுது இருந்தால் அந்த காணி யாருடையது என்றுதான் அதன் அடிப்படை.
நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவாக இருக்கிறதுனால நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனான்ற சகோதரத்தில் காணின்றதுக்காக அதுக்கு ஸ்பெஷல் நடைமுறை எடுக்க முடியாது. அதே நேரத்தில் அவருடைய ஒரு சகோதரத்தினுடைய காணியை ராமநாதன் அர்ச்சுனாவோடு கொண்டு வந்து முடிச்சு போடவும் முடியாது. ஆகவே அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரைக்கும் அது யாருடைய காணியோ அவர்களுக்கான பெர்மிஷன்களை அணுக சொல்லி இருக்கிறோம். அப்போ அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆகவே இது நாங்கள் அவற்றை காணியாக தான் நாங்கள் அதில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆகவே இவருடைய சட்டவிரோதமான ஒரு செயலுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் வந்து அதில் கோர்த்து விடுவது எனக்கு நியாயமாக படவில்லை. அதுபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணியிலிருந்து பாம்புகளோட விஷ ஜந்துகள் வந்து வெளியே வந்து மக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துவதாக வந்து சபையில் சுட்டி காட்டப்பட்டது. இது தொடர்பாக தாங்கள் என்ன கூறுவது? இது இன்றைக்கு தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அந்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர் அதனால் பாதிக்கப்பட்டவர் இன்றைக்கு தான் அந்த சபையில் எனக்கு இதுக்கு முன்னர் தொலைபேசியில் இல்லை நேரடியாக இருக்கிற பொழுதோ அது சொல்லவில்லை. இன்றைக்கு தான் அந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவை பற்றைகள் வளருகிற காணிகள் மக்கள் வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாத சூழலை பற்றைகள் வெறுங்காணிகள் வந்து கண்டிப்பாக துப்புரவு செய்து வைத்திருக்கணும். ஏன்னா இதில் பல பாம்பு மட்டுமல்ல, மழை காலத்தில் டெங்கு பிரச்சனை, அதுபோல் பாதினியங்கள் படர்வதனால சுவாசத்துக்கான பிரச்சனை. இன்றைக்கு பற்றைகள் பற்றை காணிகளாக இருப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவை அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த காணிகளுக்கு நாங்கள் உடனடியாக நாங்கள் அதுக்குரிய ஒரு ரெட் நோட்டீஸை அனுப்பி அங்கே ஒட்டி அதை இயலுமான அளவுக்கு செய்ய பார்க்குறோம், செய்விக்கிறோம். சில பேர் அந்த காணியே யாரென்று தெரியாதவர்கள் அங்கே அந்த காணி பக்கம் வராதவர்களுடைய காணி தான் அப்படியே இருக்கிறது. இது பாராளுமன்ற உறுப்பினருடைய காணியா என்பதை நான் அவரிடம் தெளிவாக கேட்டிருந்தேன். பாராளுமன்ற உறுப்பினருடைய காணி தான் என்றால் உண்மையாக இது ஒரு முன்னுதாரணத்துக்கு மிக பிழையான விஷயம். ஏனென்றால் மக்கள் நலனை பற்றி அதிகமாக சிந்திப்பவர், மக்கள் நலனை பற்றி அதிகமாக சிந்திக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் அரசியல் வந்து பாராளுமன்றம் என்றால் என்னென்று மக்களுக்கு தெரியாது, நான் தான் போய் மக்களுக்கு அதை தெரியப்படுத்தியதாக மார்பு தட்டி பொழுகுற ஒரு உறுப்பினர். அப்படி உறுப்பினர் அதில் கடந்த டிசிசி மீட்டிங்கில் டிசிசி கூட்டத்தில் டாக்டர் கேதீஸ்வரனை பாதினியம் தொடர்பாக இத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள், இத்தனை பேருக்கு வழக்கு போட்டீர்கள் என்று கழுத்தில் இறுக்கி பிடிச்சதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் படிக்கிற ஊருக்கடி பண்ணே உனக்கடி எனக்கு இல்லையடி கண்ணேன்னு சொல்ல முடியாத அங்கே நாங்கள் அதை சொன்னால் அந்த சமூக அக்கறை உடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் தன்னுடைய காணி என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அவர் நிச்சயமாக பார்க்க வேண்டும். முதல்ல தன்னை சுத்தம் செய்து கொண்டுதான் அடுத்தவருடைய சுத்தத்தை பற்றி நாங்கள் போகணும். ஆகவே இந்த நிலையில் அது பாராளுமன்ற உறுப்பினருடைய காணியாக உண்மையாக இருக்குமாக இருந்தால் அது அவருடைய மிகப்பெரிய அது ஒரு பிழையான விஷயம். நாங்கள் திங்கட்கிழமையே நாங்கள் அதுக்கான நோட்டீஸை கொண்டு போய் நாங்கள் விட்டத்தான் போகிறோம். ஆனால் நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் சாதாரணமாக நடக்கக்கூடிய டிசிசி மீட்டிங்லேயே ஏதோ பெரிய அளவில் எல்லாம் செய்து முடித்து விடுவதாக சொல்லுகிறார். ஆனால் என்ன ஏதென்று தெரியாது. இப்போ கூட நீங்கள் கடந்த சண்டிலிப்பாயில் நடந்த டிசிசி மீட்டிங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிசிசி மீட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்து ஏதோ எல்லாம் செய்து முடிஞ்ச மாதிரிக்கு காட்டிக்கொண்டு எல்லாம் நடந்தது, பிரச்சனைகளோடு முடிஞ்சு அது போகட்டும். ஆனால் அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் மானிப்பானுடைய செல்லமுத்து பிளே கிரவுண்டுக்கு நடுவால் ஒரு 200 மீட்டர் பழைய காலத்து பாதை ஆடிடின பாதை இருந்தது. நாங்கள் அதுக்கு பதிலாக சுற்றுவட்டமாக பாதை ஒன்றை கொடுத்து ரோட்டும் போட்டு கொடுத்து ஆகவே அந்த ஒரு வீதியை அந்த விளையாட்டு மைதானத்தை ஒன்றாக்குவது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த கோரிக்கைக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் செவிசாய்த்து அதை அன்றைக்கு கூட்டம் நடத்தினதும் அவர் தான். ஆகவே அவர் வந்து அதை பெரிதாக பற்றி அதுக்கு எதிர்த்தவர்களை பேசி இது உண்டாக்குறது தான் தீர்மானம், ஏகமனதான தீர்மானம் என்று அந்த இடத்துல சொல்ல பண்ணி நான் பார்க்குறேன். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இதாக இருந்தவர் டிசிசி குழு தலைவரும் தலையாட்டினதை நான் பார்த்தேன், என்ற கண்ணால் பார்த்தேன். நான் ஓமண்டு ஏகமனதான தீர்மானம் என்று நிறைவேற்றப்பட்டு அது அங்கே இருந்த எல்லாரும் கையும் தட்டி பாராளுமன்ற உறுப்பினர் கையும் தட்டி நிறைவேற்றினதை நான் பார்த்தேன். ஏகமனதான தீர்மானம் என்று நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 90 லட்சம் ரூபாய் நிதியை செல்லமுத்து பிளே கிரவுண்டுக்கு நான் செலவு செய்கிறேன் என்றும் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த அறிக்கையை நாங்கள் மிக வேகமாக எதிர்பார்த்திருந்தோம். அந்த அறிக்கை வந்த உடனேயே நாங்கள் அதை மூடி அடைத்து விட்டு அதை உண்டாக்குவதற்கு. ஆனால் பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு கிடைத்திருக்கு. அந்த அறிக்கையில் எப்படி இருக்கிறது என்றால் செல்லமுத்து விளையாட்டு மைதானத்தை ஒன்றாக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குறிப்பிட்டார். ஆனால் டிசிசி குழு தலைவர் அது பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அதோட முடிஞ்சது. ஆகவே அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த விடயங்களுக்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அது போட்டும் இதுதான் நடக்கிறது. எல்லாவற்றையும் பெரிதாக காட்டி அந்த நேரத்தில் தன்னை ஒருவராக காட்டிவிட்டு போகிறார். இப்போ எந்த செயற்பாட்டில் இல்லை.
உண்மையாக பாதினியங்கள் பற்றைகள் வழக்கு போடுன்னு சொல்லுகிற ஒரு சமூக அக்கறை உடைய ஒரு உறுப்பினர் தன்னுடைய காணியை தன்னை சூழ இருக்கிற மக்கள் சுவாத்தியமாக வாழ்கிறதுக்கு துப்பராக வைத்திருக்க வேண்டிய அவசியம் ஆனது. ஆகவே அவர்களுடைய காணி பற்றைக்காடாக இருப்பது என்பது அது யார் செய்தாலும் சட்டம்தான், குற்றம்தான். ஆகவே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா என்பதற்காக அதில் பாரபட்சம் காட்டப் போவதில்லை. நாங்கள் உடனடியாக அதுக்கான ரெட் நோட்டீஸை ஒட்டி நாங்கள் அதுக்கான அறிவுறுத்தலை விடப் போகிறோம். நன்றி. தாங்கள் கூறிய சண்டலிப்ப பிரதேச அபிவிருத்தி